வணக்கம் நேயர்களே. உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய விமர்சனங்களுக்கும் நன்றி கூறி இன்றைய கதை நூலே செல்வோம். ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம் இருந்திருக்கு. கணவன் மனைவி இவங்க 2 பேரும் இருந்திருக்காங்க. அதில் கணவனுக்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு. மனைவி ரொம்ப சோகமாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா கணவனுக்கு உடம்பு சரியில்லை, வேலை வெட்டிக்கு போக முடியல, உடம்பு வேறு நாளடைவில் ரொம்ப பலமிழந்து வருது, இறந்துருவாரோ என்னமோ அப்படின்ட்டு மனைவிக்கு ரொம்ப கலக்கமாகவே இருந்திருக்கிறாங்க. ரொம்ப துக்கத்தோடையே இருந்திருக்கிறாங்க. அவங்க வீட்டில் வளர்த்து வந்த மாடு, எருமை மாடு இந்த மனைவியோட முகத்தை கவனிச்சிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ அந்த எருமை மாடு ஒரு வாட்டி கேட்டுச்சான், ஏம்மா நீங்கள் வந்துட்டு இப்போ கொஞ்ச நாளாக சந்தோஷமாகவே இல்லையே, மகிழ்ச்சியாகவே இல்லையே, உங்களோட முகத்தை பார்த்தா ஏன் நீங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறீங்க, முகம் எப்பவும் போல் இல்லாமல் இப்போ வந்துட்டு கொஞ்ச நாளாக ரொம்ப கலை இழந்துருக்கு, என்ன காரணம் அப்படின்னுட்டு அந்த எருமை மாடு கேட்டுச்சான். இல்லை, என்னுடைய கணவருக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நாளடைவில் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, உடல்நிலை நோய் விட்டுருக்குறாரு, மிக விரைவில் வந்துட்டு யமன் வந்துட்டு என்னோடய கணவனோட உயிரை எடுத்துக்கிட்டு போயிடுவார் போல இருக்குது, அதனால தான் நான் ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மனைவி சொன்னாங்களாம். அதுக்கு அந்த எருமை மாடு சொன்னிச்சான், ஓ அப்படியா, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, யம தர்மராஜா வர்றது வந்துட்டு என் கண்ணால் என்னால் பார்க்க முடியும், அதனால் அவர் வர்றப்போ நான் உங்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறேன், அப்போதைக்கு நான் சொல்கிற ஒரு வழியை நீங்கள் பின்பற்றுங்க, ஒரு ஐடியா ஒன்று உங்களுக்கு தர்றேன், நீங்கள் இதை செஞ்சிங்கனாக்கா உங்கள் கணவர் வந்துட்டு இறக்க மாட்டார் அப்படின்ட்டு அந்த எருமை மாடு சொன்னிச்சான். உடனே இறக்க மாட்டார் அப்படின்னு சொன்ன உடனே, கணவன் இறக்க மாட்டார் அப்படின்னு சொன்ன உடனே மனைவிக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சான். சரி, நான் கண்டிப்பாக அதேமாரியே செய்கிறேன், என்ன செய்யணும் அப்படின்ட்டு மனைவி கேட்டாங்களாம். மனைவியோட காதில் அந்த எருமை மாடு ஒரு சின்ன ரகசியம் சொன்னிச்சான். ரகசியம் சொன்ன உடனே அப்படியே இருந்திருக்கு. ஒரு 2-3 நாள் ஆன உடனே மாடு திடீர்னு அந்த எருமை மாடு கத்துனுச்சான், அம்மா எங்கே இருக்கிறீங்க அப்படின்ட்டு. உடனே மனைவி அங்கேருந்து ஓடியாந்தாங்களாம். என்னாச்சுன்னு. உங்கள் வீட்டு வாசலில் யம தர்மராஜா வந்து நிற்கிறாரு, உங்கள் கணவருடைய உயிரை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு நான் முன்னாடி சொன்னேனே, அதை நீங்கள் இப்போ உடனே செயல்படுத்துங்க அப்படின்ட்டு அந்த எருமை மாடு சொன்னிச்சான். உடனே மனைவியும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடியாந்து வீட்டு வாசப்படியில் நின்றுக்கிட்டு இருக்கிற யம தர்மனை கும்பிட்டாங்களாம். யம தர்ம ராஜாவே, நீங்கள் வந்திருக்கிற வேலை வந்துட்டு எனக்கு தெரியும், அதனால் என்னுடைய கண்ணால் உங்களை பார்க்க முடியல, ஆனால் நீங்கள் வந்திருக்கிறது என்னால் உணர முடியுது, தயவு பண்ணி நீங்கள் என் வீட்டுக்குள்ளார வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு போகணும், தயவு பண்ணி என் வீட்டுக்கு உள்ளார வாங்க, என் கண்ணுக்கு தெரிகிறது மாதிரியான உருவத்தில் வாங்க அப்படின்னு யமதர்மனுக்கிட்ட அந்த வீட்டில் இருந்த மனைவி சொன்னாங்களாம். யமதர்மனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சான், எப்படி நம்ம வந்திருக்கிறது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, சாதாரண மானிடர்களுடைய கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேனே, எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு அவருக்கும் கொஞ்சம் ஆச்சரியமானவுடனே, சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு யமதர்மனும் அந்த பெண்மணியோட கண்ணுக்கு காட்சி கொடுத்தாராம். ஏம்மா நான் வந்திருக்கிறேன், நீ பயப்படவே இல்லை, உன் கணவனுடைய உயிரை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன், நீ பயப்படாமல் என்கிட்ட பேசுகிறியம்மா, என்னங்கிட்ட வந்துட்டு உபசரணமாக பேசுகிறியம்மா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு அந்த மனைவி சொன்னாங்களாம், உங்களுக்கு தெரியாத நியாய தர்மம் ஒன்றும் இல்லை, என்ன இருந்தாலும் பிறக்கிற எல்லாருமே இறந்து தானே ஆகணும், அதனால் எனக்கு வருத்தம் கிடையாது, நீங்கள் வாங்க, நீங்கள் உட்காருங்க அப்படின்ட்டு உட்கார வச்சாங்களாம். உட்கார வச்சு அவருக்கு சில பணிவிடைகள்லாம் செஞ்சுட்டு கொஞ்சோண்டு ஒரு டம்ளரில் பால் கொடுத்தாங்களாம். பாலை கொடுத்த உடனே பாலை வந்துட்டு யமதர்மன் குடிச்சிட்டாராம். அந்த பாலை குடித்தோன்னே, சரிம்மா உன்னோடைய கணவருடைய உயிரை நான் எடுக்கணும், எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு யமதர்மன் சொன்னாராம். அதுக்கு அந்த மனைவி கேட்டாங்களாம் யமதர்மனை பார்த்து, பால் உண்ட வீட்டுக்கு பாதகம் செய்யலாமா, நீங்கள் யம தர்மராஜா, உங்களுக்கு தெரியாத நியாய தர்மம் எதுவும் இல்லை, பால் உண்ட வீட்டுக்கு
பாதகம் செய்யலாமா அப்படின்னு கேட்டாங்களாம். இந்த கேள்விக்கு உண்மையிலே யமதர்மன்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி அவர் செஞ்சுருக்கக்கூடாது. பால் குடித்த வீட்டுக்கு பாதகம் செய்யலாமா? செய்யக்கூடாது, அது தவறு. சோறு போட்ட வீட்டுக்கு, அதாவது சொல்லுவாங்கள்ல, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாதுன்னுட்டு, அதெல்லாம் மிகப்பெரிய பாவம் இல்லையா? உடனே யமதர்மராஜா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாராம். ஆகா, தெரியாதனமாக இந்த அம்மாவுக்கு நம்மளோட உருவத்தை காட்டி அவங்க கொடுத்த பாலை நம்மளே குடித்து நம்ம வேலையவே நம்மளை செய்ய விடாதது மாதிரி வார்த்தையால் நம்மளே கட்டி போட்டுட்டாங்களே, இது வந்து தவறு அவங்க மேலே இல்லை, தவறு நம்ம மேலே இருக்குது அப்படின்ட்டு, சரிம்மா நான் இப்போது வீட்டுக்கார கொல்லலை, ஏன்னா பால் குடித்து வீட்டுக்கு பால், அது வந்து தவறு தான். இருந்தாலும் நீ எப்படி நான் வந்து நிற்கிறத கண்டுபிடிச்ச? இந்த ஐடியா உனக்கு யாரை கொடுத்தது? பால் குடித்த வீட்டுக்கு பாதகம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஒரு எடுத்துக்காட்டை உனக்கு சொல்லி இந்த யோசனையை உனக்கு சொன்னது யார் அப்படின்ட்டு யமதர்மன் கேட்டிருக்கிறாரு. அவங்க வந்துட்டு ஆரம்பத்தில் சொல்லலையாம், அந்த பெண்மணி வந்து யார் சொன்னாங்கிறத சொல்லலையாம். ஆனால் யமதர்மன் திருப்பி சொல்லியிருக்கிறார், நான் தான் உன் புருஷனை விட்டுட்டேனம்மா, நான் வந்துட்டு இப்போதைக்கு உன் புருஷனை கொல்ல மாட்டேன், நீ பயப்படாதம்மா அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி ஆயிடுச்சான். மனைவிக்கு கணவன் இறக்க மாட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மனைவிக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அந்த மகிழ்ச்சியில் என்ன செய்கிறோம்னு தெரியாமல் யமதர்மனுக்கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்களாம். எங்கள் வீட்டில் ஒரு எருமை மாடு இருக்குது, அந்த எருமை மாடு தான் சொன்னிச்சு நீங்கள் வந்து நிற்கிறத, அதை வச்சு தான் அந்த எருமை மாடு தான் வந்துட்டு இந்த பாலை கொடுத்து இந்த மாதிரி உங்களை கேட்க சொன்னிச்சு அப்படின்னு எருமை மாட்டை வந்துட்டு யமதர்மனுக்கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்களாம். உடனே யமதர்மன் வந்துட்டு அந்த எருமை மாட்டை பார்த்து முறைச்சாராம், நீ பண்ணின வேலை தானா இது, இந்த அப்படி சாபம் அப்படின்ட்டு, இன்னையிலேருந்து உன்னால் பேச முடியாமல் போகட்டும், மனிதர்கிட்ட நீ பேச முடியாமல் போ. யமதர்மன் வந்துட்டு எருமை மாட்டுக்கு சாபம் விட்டாராம்.